நேற்று ஸ்ரீராமநவமி. அதை இன்றைக்கு நம்ம கொண்டாடுறோம். ராமநவமி ராமச்சந்திர பகவான் அவதரித்த திருநாள். இந்தியாவில் இருக்கவங்க நிறைய பேருக்கு ராமாயணம் தெரியும். ஆனால் ரொம்ப குறைவான நபர்களுக்கு தான் ராமாயணம் உண்மையில் தெரியும். நிறைய பேருக்கு ராமாயணத்தினுடைய கதை தெரியும். ராமர் தசரதருக்கு மைந்தனா பிறந்தார். அவருக்கு 3 சகோதரர்கள். சீதையை மணந்தார். காட்டுக்கு போனார். சீதை கடத்திட்டு போனாங்க. லங்கைக்கு போனார். சீதையை மீட்டு கொண்டு வந்தார். அயோத்தியாவுக்கு திரும்பி போனார். ராமாயணம் முடிஞ்சு போச்சு. இந்த ராமாயணம் எல்லாருக்கும் தெரியும். பொதுவாக ராமாயணத்தை பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய கதைகளை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடுறாங்க. நிறைய நேரங்களில் ராமர் யாருன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்படியே தெரிஞ்சின்றாலும் அதை தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதில்ல ராமாயணத்தை. அதனால் ராமாயணம் அப்படிங்கிற ஒரு பெரிய கடல்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி நான் இன்னைக்கு இங்கே விவாதிக்கலான்னு நினைக்கிறேன். யாரை விவாதிக்கலான்னு? நான் ஒரு நபரை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். ராமாயணத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரம் அது யாரா இருக்கும்? ராமர் அப்படிங்கிற ஒருத்தர். ராமர் தான் மொத்த ராமாயணமும். ஹனுமான் அப்படிங்கிறார் இன்னொருத்தர். ஜடாயுங்கிறார் இன்னொருத்தர். பரதன்கிறார் இன்னொருத்தர். விபீஷ்ணன்கிறாங்க இன்னொருத்தவங்க. சீதாதேவிங்கிறார் இங்கே இன்னொருத்தர். யாருமே இல்லை. நீங்க சொன்னவங்க யாருமே இல்லை. ராவணன். பொதுவா கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் நம்ம கிருஷ்ணரை பற்றி விவாதிப்போம். கிருஷ்ண பக்தர்களை பற்றி விவாதிப்போம். இன்னைக்கு நம்ம ராவணனை பற்றி பேசலாமே. ஆஹா, ராவணனை பற்றியா? தமிழ்நாட்டில் சில பேர் இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ராவணன் ஒரு தமிழன் அல்லது ராவணன் ஒரு திராவிடன், ராமர் ஒரு ஆரியன், அவர் ராவணனை கொன்னுட்டார், அதனால நாமக்கும் ராமாயணத்துக்கு ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ராவணனுடைய பக்கம் நின்று ராவணனை பற்றி பேசலை. அது மாதிரி நாம் பேச போகிறதில்ல. நம்ம ஏன் ராமாயணத்தில் ராவணன் அதாவது இன்றைய மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ராமாயணத்தில் ராமர் ஹீரோ, ராவணன் வில்லன். சரியா? அப்ப ஏன் ராமாயணத்தில் ராவணன் வில்லனானா? வில்லன் அப்படின்னா அதற்குன்னு சில நடைமுறைகள் இருக்கு. பொதுவாக தமிழ் சினிமாவில் எடுத்துட்டீங்கன்னா யாரை
ஹீரோவாக காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள எப்படி இருந்தாலும் ஹீரோவாக காட்டிடுவாங்க. அதாவது பல படங்களில் நம்ம பார்க்கலாம், யார் வந்து எல்லா படத்துலையும் ஹீரோவாக நடிக்கிறாரோ அவர் வில்லன் மாதிரி நடித்தா கூட, அதாவது வில்லன்னா என்ன, பொம்பளை பொறுக்கி, வில்லன்னா என்ன, கொலை செய்கிறவன், வில்லன்னா என்ன, கொள்ளையடிக்கிறவன், வில்லன்னா என்ன, வேற என்ன சொல்லலாம், கொள்ளையடிக்கிறவன், கொலை செய்கிறவன், கற்பழிக்கிறவன், ஏமாத்துறவன், இவெல்லாம் வில்லன்னு சொல்லலாம் நம்ம பொதுவாக. ஆனால் சில நேரத்தில் நம்ம பார்ப்போம் யாரை ஹீரோ ஆக்குறாங்களோ அவங்கெல்லாம் இதெல்லாம் செய்வாங்க. எத்தனையோ படத்தில் ஹீரோ வந்து கொள்ளையடிப்பார், ஆனால் அதுக்கு பின்னாடி இன்னொரு கதை வச்சு அந்த ஹீரோ கொள்ளையடிச்சா அது சரிங்கன்றுவாங்க. ரைட்? ஹீரோ, ஏன்னா அவர் ஹீரோ, அவரை வந்து கெட்டவராக காட்டக்கூடாது, அவர் நல்லவராக தான் காட்டணும். அவர் கொள்ளையடிப்பார், இல்லை ஏதாவது தவறான காரியத்தில் ஈடுபடுவார், இருந்தாலும் அவர் வந்து ஹீரோ. இன்ட்ரெஸ்டிங். நான் இதை பற்றி யோசிக்கல, தானாக வருது. சமீபத்தில் மேபி ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், ராவணன் ஒரு படம் வந்தது. ரைட்? அதில் வந்து ஒரு ஹீரோ வந்து நடித்தார். என்ன படம் என்ன கதைன்னு எனக்கு தெரியாது. அரசல் புரசலாக சில பேர் சொன்னதை வச்சு கேட்கும்போது அதில் வந்து அந்த ஹீரோ யாரோ ஒரு மனைவிக்கு ஆசைப்படுவானா, சம்திங் லைக் தட். ரைட்? வேற ஒருத்தருடைய மனைவிக்கு ஆசைப்படுவான், அதை அடையிறதுக்காக ஆசைப்படுவான், அதுக்கப்புறம் என்னவோ தெரியாது. அதனால அந்த படத்துக்கு பேர் ராவணன். ஆனால் அவன் ஹீரோ அந்த கதாபாத்திரத்தை எடுத்து நடித்ததுனால அதை வந்து அப்படியே நல்லவனாகவே காட்டிட்டாங்க, அவன் மேலே தப்பு இல்லாத மாதிரியே காட்டி கொண்டு போகிறாங்க. அந்த மாதிரி ஹீரோ கிடையாது ராமர், இல்லை அந்த மாதிரி வில்லனும் கிடையாது ராவணன். ராவணன் யார்? ராவணன் ஏன் ராமாயணத்தில் ஒரு வில்லனா சித்தரிக்கப்படுறான்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அதை கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புரியும், உண்மையில் நம்ம எல்லாருமே ராவணன். நம்ம எல்லாருமே ராவணன். ராவணன் அப்படி என்ன தப்பு பண்ணா? ராவணன் ஒரு ராட்சசன். ராட்சசன் அப்படின்னா அவங்களுக்கு மனுஷங்கள்லாம் பிடிச்சி சாப்பிட்றது தான் அவங்களுக்கு சாப்பாடு, அதுதான் ராட்சசன். அசுரன் அதில் ஒரு பிரிவு ராட்சசன். ராட்சசன்னா மனிதர்கள்லாம் அவனுக்கு வந்து உணவு மாதிரி எடுத்து எடுத்து சாப்பிடுவான், அவ்வளோதான், கடிச்சு சாப்பிட வேண்டியது தான். அதுதான் அவனுடைய வாழ்க்கை. அல்லது இன்னும் சொல்லப்போனால் ராவணன் அதை தவிர அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா அவன் ஒன்றும் பெரிய அளவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படையில் வச்சு பார்த்தோம்னா ஒன்றும் பெருசாக பெரிய தப்பு காரியம்லாம் ஒன்றும் பண்ண மாதிரி தெரியலையே. என்ன தேவர்களோட கொஞ்சம் சண்டை போட்டான், எல்லாரோட சண்டை போடுறாங்க, சண்டை போட்டான், கொஞ்சம் பேரை கொன்னான், நிறைய பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவ்வளோதானே. ஆனால் ராவணன், கிருஷ்ணர் கீதையில் சொல்றார், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. விநாசாய துஷ்கிருதாம், அந்த துஷ்கிருதாம் துஷ்கிருத்தினர்கள், துஷ்டர்கள், அந்த பிரிவில் ராவணன் வரான். ஏன் ராவணன் அந்த ஒரு பிரிவுக்குள்ளார கொண்டு போகப்படுறான் அப்படின்னா, ராவணன் அவ்வளவு தவறான காரியங்களில் ஈடுபட்டு இருக்கான். ராவணன் பகவானுடைய இருப்பை மறுக்கிறான். அதுவே மிகப்பெரிய ராட்சசத்தனமாகும், அதுவே மிகப்பெரிய அசுரத்தனமாகும். கிருஷ்ணர் கீதையில் சொல்றார்,
பலம் பலவதாம் சாகம், பலவான்களின் பலம் நானேங்கிறார். ஆனால் அசுரர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஈஸ்வரோகம் அகம்போகி, எல்லா கட்டுப்படுத்தக்கூடியவன் நானேன்னு நினைக்கிறான், அனுபவிக்கக்கூடியவன் நானேன்னு நினைக்கிறான், பலசாலி நானேன்னு நினைக்கிறான். இது அசுரனுடைய தன்மை. பகவான் சொல்றார் எல்லாருடைய பலம் நானேங்கிறார். ஆனால் ஒரு அசுரன் நினைக்கிறான் நான் தான் பலசாலின்னு நினைக்கிறான். அப்போ என்ன ஆகுது? அவனுடைய எண்ணம் மாறுபடுது. அந்த விதத்தில் அவன் அசுரனாகிறான். சரி, இது ராவணன் தன்னையே பலசாலியாக நினைத்து கொண்டு ஒவ்வொரு எல்லாரையும் கட்டுப்படுத்தி ஆட்சி பண்ணணும்னு நினைச்சான். நம்ம என்ன இன்னைக்கு செய்கிறோம்? ஒவ்வொருத்தரும் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? மற்றவங்களை எந்த அளவு கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கட்டுப்படுத்துகிறாங்க. எந்த அளவுக்கு தான் பலசாலின்னு காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தன்னை பலசாலியாக காட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒருத்தனுக்கு தெரியும் தனக்கு இருக்கக்கூடிய எல்லைகள், இருந்தாலும் பொதுவாக யாரும் அதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. நானும் பெரிய ராஜாவாகணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும். இப்போ வழியில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போஸ்டர் பார்த்தேன். அதாவது ஒரு மஹாலில் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு விளம்பரம், நீங்களும் கோடீஸ்வரராக சில எளிய வழிகள், ஏறக்குறைய அது மாதிரி. ஒருத்தர் கிளாஸ் எடுக்கிறார். நான் நினச்சேன் இப்படி கிளாஸ் எடுத்து இவன் கோடீஸ்வரன் ஆகிடுவான். இப்படி உண்மையிலே அவன் கோடீஸ்வரனாக இருந்தானா அவன் அப்படி கிளாஸ் எடுக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் இருக்காது. என்னென்னா அவனுடைய எல்லாரும் அது ஏன் அப்படி அவன் கிளாஸ் எடுக்கிறான்னா அவனுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆசை. அந்த கிளாஸில் போய் கலந்துக்கிறான்னா அவனுக்கும் என்ன ஆசை? நானும் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை. ஆக மொத்தம் எல்லாருக்கும் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை. ஆனால் அவங்க யாருமே அந்த பணத்தை எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறத பற்றி யோசனையே இல்லை. இது ராவணனுடைய மனப்பான்மை. எப்படிங்க அது? நேற்று கூட நான் இதை பற்றி சொல்லின்றேன். சீதை சாக்ஷாத் லக்ஷ்மி. ராவணன் ராமர் வேண்டாம் சீதை வேணும்னு ஆசைப்பட்டான். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா நாராயணர் வேண்டாம் லக்ஷ்மி வேணும்னு ஆசைப்பட்டான். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா பகவான் வேண்டாம் பணம் மட்டும் வேணும். பணத்தை மட்டும் குறியாக இருந்துட்டு கடவுள் மேலே ஆசை இல்லாமல் இருக்கக்கூடிய, கடவுள் பணத்து மேலே ஆசை இருக்குது, கடவுள் மேலே ஆசை இல்லை, கடவுளுக்கு சேவை பண்ணுறதுல ஆர்வம் இல்லை அப்படின்னா அது ராவணனுடைய சுபாவம். உண்மையில் நம்ம எல்லாரும் அவ்வளோ ஈஸியாக ராவணன் ஆகிட முடியாது. ராவணன் ஆகிறதுனா நம்ம நினைக்கலாம் ராவணன் ஒரு பெரிய வில்லன் அப்படின்னு. வில்லன் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ராவணன் ஆகிறது அவ்வளோ எளிதில்லை. நம்மெல்லாம் சின்ன ராவணன், சின்னதாக ராவணன் அளவுக்கு நம்மளால் முடியாது. ஆனால் எல்லாருமே சின்ன சின்ன ராவணங்களாக இருக்கும். நம்மளுடைய நிலையில் எந்த அளவுக்கு ராவணனாக நம்ம செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு ராவணனாக செயல்பட்டுன்னு இருக்கோம். எனக்கு எவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ நம்ம பணம் சம்பாதிக்கிறோம். ஆனால் யாருக்குமே பகவானுக்கு சேவை பண்ணணும்னு ஆசை இல்லை. எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறதுல ஆசையாக இருக்காங்க. ஏன் பணம் சம்பாதிக்கிறாங்க? பணம் சம்பாதிக்கிறது மூலமாக என்னத்தை அடைகிறாங்க? ராவணன் என்ன அடைஞ்சான்? ராவணனுடைய லங்கையானது தங்கத்தினால் ஆன ஒரு பூமி. அது அவ்வளவு செல்வ செழிப்பு வாய்ந்த ஒரு பூமி. குபேரனுடைய இடம் அது. அதை ராவணன் எப்படியோ தன்னுதையாக மாற்றிக்கிட்டான். அப்படி ராவணன் வாழ்ந்த அந்த பூமி அவ்வளோ செழிப்புடையதாக இருந்தது. அவ்வளோ செழிப்பு. அவனை போல் நம்மளால் பணம் வச்சுக்கொள்ள முடியாது. அவ்வளோ பணம் நம்மக்கிட்ட கிடையாது. ஆனால் எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்? நிறைய பேர் சொத்து சேகரிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க,
எல்லா இடத்துலையுமே பிரச்சனையே இதில் தான் வருது, பணத்தில் தான் பிரச்சனை வருது. ரைட்? எல்லா இடத்தையுமே எல்லா வீட்லேயும் அண்ணன் தம்பிங்க சண்டை போட்டுப்பாங்க. ஒரு அளவு வரைக்கும் அண்ணன் தம்பி ஒத்துமையாக இருக்கிறாங்க, அதுக்கு மேலே போனால் அண்ணன் தம்பி சண்டை போடுறான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சரியா ஞாபகம் வரும், 5 வயசில் அண்ணன் தம்பி 10 வயசில் பங்காளி. ஓகே, பங்காளினா கொஞ்சம் தூரம். 5 வயசில் இருக்கும்போது அண்ணன் தம்பியாக பழகுவாங்க, 10 வயசில் வரும்போது பங்காளி. 10 வயசுலேயே ஆக மாட்டாங்க, கொஞ்சம் தாண்டி. ஆனால் கருத்து என்னென்னா, கொஞ்சம் வயசானரையும் அங்கே பங்காளி ஆகிடுறான். தூரத்து கொஞ்சம் பிரிவு வருது. ஏன் பிரிவு வருது? பங்காளினாலே ஆக்சுவலி அந்த வார்த்தையே பங்கு போட்டுக்கிற ஆளுங்க. பங்காளினா சொந்தக்காரன், உறவினர் அப்படிங்கிற ஒரே கோத்திரம், ஒரே கோத்திரத்தில் இருக்கிறவங்க அவங்க வந்து பங்காளின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரே கோத்திரம்னா ஒரே குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு 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 வந்தவங்கிறது தான் அதனுடைய பிரிவு. அதான் பங்கு போட்டு ஆளாக மாறினவங்க. ஸோ அண்ணன் தம்பியாக இருக்கிறவங்க பங்கு போட்டுக்கிறாங்க. ஏன் பங்கு போடுறாங்க? பணம். பணம் ஆக்சுவலி பணம் அப்படிங்கிறது லக்ஷ்மி. லக்ஷ்மி ஒருத்தருக்கு சேர்றதுக்கு தான் உதவணும். ஏன் பிரியறதுக்கு உதவுது? ஏன் பிரிக்குது? எல்லாரும் நினைக்கிறான் லக்ஷ்மி வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறான். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தோம்னா லக்ஷ்மி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாகவே இருக்கு. இல்லையா? உண்டா இல்லையா? நமக்கு பிரச்சனையே லக்ஷ்மி தான், லக்ஷ்மினாலேயே பிரச்சனையும் வருது. பணம் இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. ஏன்? ஏன்? பணமானது லக்ஷ்மி. எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி படம் இருக்கும். நிறைய பேர் வீட்டில் பெருமாள் படம் இருக்கோ இல்லையோ லக்ஷ்மி படம் வச்சுருப்பாங்க. ஊரில் எல்லா கடவுளும் வேணுங்கிற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மூணு கடவுள் அல்லது 5 சாமி எல்லாத்தையும் போட்டு ஒரு ஃப்ரேம், ஒரே ஃப்ரேமில் ஒரு பக்கம் பிள்ளையார் இருப்பார், இன்னொரு பக்கம் சரஸ்வதி, லக்ஷ்மி, சிலர் பெருமாள் வச்சுப்பாங்க, முருகன் வச்சுப்பாங்க, சில பேர் சாய்பாபா வச்சுப்பாங்க, விநாயகரை தான் முதலே சொன்னேன், பிள்ளையார் வச்சுப்பாங்க. பிள்ளையார் கண்டிப்பாக இருப்பார் எல்லாத்துலேயும். இது மாதிரி வச்சுப்பாங்க. அங்கே லக்ஷ்மி கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் பெருமாள் எல்லா படத்துலையும் இருக்க மாட்டார், எல்லா வீட்லேயும் பெருமாள் வச்சுக்க மாட்டாங்க. அது ஏன் வச்சுக்க மாட்டாங்களோ தெரியாது. ஆனால் லக்ஷ்மி ஏன் வச்சுப்பாங்கன்னா பணம் வேணுங்கிறதுனால. ஆனால் நடைமுறையில் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா, பணம் இல்லைங்கிறது பிரச்சனை வாஸ்தவம் தான். பணம் இருந்தாலும் அதில் பிரச்சனை வருது. பணம் இல்லைன்னா கூட அந்த இருக்கிற பணத்திலே பிரச்சனை வரும். 1000 ரூபாய் இருந்தால் கூட அந்த 1000 ரூபாயில் பிரச்சனை வரும், அந்த 1000 ரூபாய்க்கு பிரச்சனை வரும். பணக்கார அண்ணன் தம்பி, அவன் பேர் என்ன? அனில் அம்பானி, முகேஷ் அம்பானியா, 2 பேர். ரைட்? கரெக்டா? பேர் கரெக்டா? அப்பா பேர் என்ன? திருபாய் அம்பானியா? ஓகே. அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி. பணக்கார அண்ணன் தம்பி சண்டை போடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்காக ஏழை அண்ணன் தம்பி ஒத்துமையாக இருக்கானா? கிடையாது. அவங்ககிட்ட இருக்கிறது ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அதுக்கு 2 பேர் பிரிச்சுக்கிட்டு 600 ஆக்கிடுவாங்க. எத்தனையோ இடத்துல நடக்குது. ஏன்? ஒரு விதத்தில் எவ்வளவோ காரணங்களை நிறைய பேர் சொல்லலாம். ஏன் அனில் அம்பானி முகேஷ் அம்பானி சண்டை போட்டாங்கன்னா, 1000 பேர் 1000 காரணம் சொல்லுவோம். அதை வச்சு ஒரு புஸ்தகமே கூட எழுதியிருக்கலாம், வாஸ்தவம். ஆனால் உண்மை என்னன்னா, அங்கே லக்ஷ்மியை நாராயணரை விட்டுட்டு அனுபவிக்கிறதுக்கான எண்ணம் இருக்குது. லக்ஷ்மியை நாராயணரை தவிர வேற யாராலையும் அனுபவிக்க முடியாது.
லக்ஷ்மி ஒரு பதிவிரதா, யாராலையும் தொட முடியாது. அதாவது சீதையை ராவணன் கடத்திட்டு போனான் அப்படிங்கிறது தான் பொதுவாக நம்ம ராமாயணத்தை பார்க்குறோம். ஆனால் சாஸ்திரங்களில் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு நமக்கு எடுத்து சொல்கிறார், உண்மையை சீதையை ராவணன் கடத்திட்டே போகலை. சீதையை கடத்துறதுக்காக ராவணன் வந்தறியுமே சீதை அக்னி தேவரால் பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லங்கைக்கு போனதெல்லாம் மாயா சீதா. சீதை மாதிரி, ஆனால் சீதை இல்லை, மாயா சீதா. அந்த மாயா சீதா லங்கைக்கு போனது தான் ராவணனுக்கு பெரிய பிரச்சனையே. மாயா சீதா அங்கே போகிறாங்க. அதுக்கப்புறம் லங்கையிலேருந்து அந்த மாயா சீதாவை ராவணனை கொன்று ராமர் மீட்டு கொண்டு வரார். அதுக்கப்புறம் மாயா சீதைக்கும் ராமருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ராமர் ஏகபத்தினி விரதம் எடுத்திருக்கார். அவர் மாயா சீதையை தொட விரும்பலை. நீ அக்னி பிரவேசம் போ, அக்னியில் போ சொல்கிறார். மாயா சீதா அக்னியில் உள்ளே போகிறாங்க. அக்னி தேவர் மாயா சீதா எடுத்துக்கிட்டு உண்மையான சீதையை வெளில கொடுத்துட்றார். அக்னி தேவருடைய பராமரிப்பில் இருந்த சீதை அதுக்கப்புறம் வந்துடுறாங்க. இது சாஸ்திரத்தில் உள்ளே போகும்போது நம்ம பார்க்க முடியும். கூர்ம புராணத்தில் சைத்தன்ய மகாபிரபு அதை எடுத்து சொன்னார். இப்போ அதே மாதிரி தான் யார் ஒருத்தவங்க ராவணனை போல இருக்காங்களோ அவங்கக்கிட்ட சீதை லக்ஷ்மி இருக்க மாட்டாங்க, பணம் இருக்காது. அது வெறும் மாயா சீதா, மாய பணம் தான் இருக்கும். யார் ஒருத்தர்கள் லக்ஷ்மியை அல்லது சீதையை ராமரோடு வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கக்கிட்ட உண்மையான சீதையும் ராமரும் இருப்பாங்க, லக்ஷ்மி உண்மையாக அங்கே இருப்பாங்க. அப்படின்னா என்ன? பணமானது பகவானுடைய சேவையில் தான் உபயோகிக்கப்பட வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கை மொத்தத்தையும் நம்ம பகவானுக்காக அர்ப்பணிக்கணும், அவருடைய ஆனந்தத்திற்காக நம்ம இருக்கணும். கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானம் கியாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. அதாவது எல்லாவற்றையும் அனுபவிப்பவன் நானே, இதை யாரொருத்தன் புரிந்து வச்சிருக்கானோ அவன் அமைதியை அடைகிறான். நான் சொன்னேன், பணம் இருந்தாலும் அவன் அமைதி அடையிறதில்ல, பணம் இல்லைனாலும் அமைதி அடையிறதில்ல. ஏன்? அவன் தன்னை அனுபவிப்பானலாம் நினைக்கிறான். ஆனால் நம்ம யாருமே அனுபவிப்பாளர்கள் அல்ல. கிருஷ்ணர், பகவான், ராமர் அவர் மட்டுமே அனுபவிக்கக்கூடியவர். அவரே சீதையை அனுபவிக்கக்கூடிய, சீதை ராமருக்கு மட்டுமே சொந்தம், லக்ஷ்மி நாராயணருக்கு மட்டுமே சொந்தம். நம்ம யாரும் லக்ஷ்மியை சொந்தம் கொண்டாட நினச்சோம்னா அந்த லக்ஷ்மி மாயா லக்ஷ்மியாக இருப்பாங்க. எப்படி ராவணனுக்கு மாயா சீதை இருந்தாங்களோ அது மாதிரி மாயா லக்ஷ்மியாக தான் இருப்பாங்க. எப்படி அந்த மாயா சீதை அவ்வளோ பெரிய ராவணனை, அவனுடைய ராஜ்யத்தை மொத்தமும் அழியறதுக்கு காரணமாக இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த மாயா லக்ஷ்மி ஒவ்வொருத்தரும் அழியறதுக்கு காரணமாக இருப்பாங்க. அது எவ்வளோ இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, மாயா லக்ஷ்மியாக இருந்ததுன்னா அங்கே அழிவு தான் உண்டு. அதனால தான் நம்ம பார்க்குறோம், பணம் எல்லா இடத்துலையுமே பிரச்சனை தான் கொடுக்குது. எங்கேயுமே பணத்தினால் அமைதி வர்றது இல்லை. ஏன்னா அந்த பணத்தை கொண்டு தான் அனுபவிக்கலாம்னு நினைக்கிறான். கிருஷ்ணர் கீதையில் வேற மாதிரி சொல்கிறார், போக்தாரம், நான் தான் அனுபவிக்கக்கூடியவன், நானே போக்தா. அதை மக்கள் யாரும் உணர்றதில்லை, ராவணனை போல வாழ்கிறான். அதுக்காக அதாவது நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் கொண்டு வந்து கிருஷ்ணர் கோயிலில் உண்டியில் போட்டுருங்கன்னு சொல்லல, அதை சொல்ல வரல. அதை சிலரால் செய்ய முடியலாம், செய்ய முடிகிறவங்க செய்யலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை மொத்தத்தையும், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் அனைத்தையும் பகவானுடைய தொண்டில் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அதுதான்
ராவணனா இல்லாமல் ராம பக்தனா மாறுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு லட்சணம். நான் பார்க்குறோம் கிருஷ்ணலீலாவில், ராமலீலையில் கிருஷ்ணலீலைக்கு போகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை, சுதாமர் அல்லது குஷேலன் கிருஷ்ணருக்கு கொண்டு வந்து அவள் கொடுப்பார். அப்படி அவள் கொடுக்கும்போது கிருஷ்ணர் அந்த ஆக்சுவலி அவர் கொண்டு வந்திருப்பார், கொடுக்க மாட்டார். இந்த அவளை போய் என்ன கிருஷ்ணருக்கு கொடுக்கறதுன்னு மறைச்சு வச்சிருப்பார். கிருஷ்ணர் அந்த அவளை பிடுங்கி சாப்பிடுவார். அப்படி அவர் சாப்பிடும்போது ஒரு வாய் வைப்பார், சாப்பிட்டுருவார். 2வது வாய் வைக்கிறதுக்குள்ள ருக்மிணி பிடுங்கிடுவாங்க. ஏன்? அந்த ஒரு வாய்க்கே நான் அங்கே போயாகணும். இன்னொரு வாய் சாப்பிட்டா நான் இந்த இடத்தையே காலி பண்ணிடேன் தான். ஏன்னா குஷேலர் அங்கே தன்னுடைய சொத்தை மீறி கொடுக்குறார். ஆக்சுவலி நிறைய பேர் நினைப்பாங்க, குஷேலர் வந்து கிருஷ்ணருக்கு அவள் கொடுத்தாரு, நானும் கிருஷ்ணருக்கு அவள் கொடுப்போம். நிறைய நேரத்தில் நம்ம பார்த்துருக்கோம், ஜென்மாஷ்டமிக்கு எங்கேயாவது வசூல் ஏதாவது தானியங்கள் கேட்டு போனோம்னா நிறைய பேர் அவள் கொடுப்பாங்க. ஆஹா, குஷேலர் அவள் கொடுத்தாரு, குஷேலருக்கு நிறைய கிடச்சிது, நானும் வந்து அவள் கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவள் கொடுக்கறதுக்கு போவாங்க. ஆனால் ஒன்று அவங்க என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னா, ஆச்சாரியர்கள் விளக்குறாங்க, குஷேலர் அவர்கிட்ட எந்த சொத்தும் கிடையாது, அவர்கிட்ட அந்த அவள் கூட கிடையாது. அந்த அவள் வெளியிலேருந்து அவர் பிக்ஷை வாங்கி கொண்டு வந்தார். வெளியிலேருந்து பிக்ஷை வாங்கி கொண்டு வந்தார். கிருஷ்ணர் குஷேலருக்கு வந்து அவருக்கு வாயை திறந்து கேட்கல, எனக்கு ஏதாவது எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை, ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு தான் வந்தார். அவர் அதுக்காக வரல, அவங்களுடைய மனைவி அதுக்காக தான் அனுப்பிச்சி வச்சாங்க. ஆனாலும் அவர் அதை கேட்கல. அவர் என்ன பண்ணார், கிருஷ்ணரை பார்த்த சந்தோஷத்தில் எதையுமே கேட்கல. கிருஷ்ணரும் உனக்கு என்ன வேணும்னு கேட்கல. ஏன்னா கிருஷ்ணர் வெக்கப்படுறார். குஷேலன் தன்னுடைய நண்பன் அவனுடைய சக்திக்கு மீறி இந்த அவளை கொண்டு வந்து கொடுத்துருக்கான். நான் அவனுக்கு பிரதிபலன் கொடுக்கணும் அப்படின்னா என்னுடைய சக்திக்கு மீறி நான் ஏதாவது கொடுக்கணும். என்னுடைய சக்திக்கு மீறி எதுவுமே கிடையாது, நான் என்ன கொடுக்க முடியும்? கிருஷ்ணர் தன்னை ஒரு கையாளாகாதவனாக கருதினார். அதனால அவர் குஷேலனுக்கு நேரடியாக எதையுமே கொடுக்காம அவன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே மாட மாளிகைகளை அவனை பார்க்க நேர்ந்தது. நேரடியாக கொடுக்கல. ஏன்னா அவன் தான் சொத்தை மீறி கொடுக்குறான். சில நேரத்தில் நம்ம பார்க்கலாம். அப்படின்னா என்னென்னா, ஒரு பெரிய பணக்காரன், சில நேரத்தில் நம்ம பார்க்கலாம், ஒரு பெரிய பணக்காரன் கோயிலுக்கு வந்து ₹1 எடுத்து உண்டியலில் போடுவான். இல்லை ஒருத்தன் ₹1 தான் சம்பாரிச்சிருப்பான், அவன் அந்த ₹1 கொண்டு வந்து உண்டியலில் போடுவான். 2 பேரும் ₹1 தான் போடுறாங்க, ஆனால் அங்கே பெரிய வித்தியாசம் இருக்குது. நான் ₹1ங்கிறது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். சில நேரத்தில் சில பேர் வந்து நான் நடைமுறையிலே பார்த்துருக்கேன், சில பக்தர்கள் அவங்களுக்கு வருமானமே கம்மியாக தான் இருக்கும், அவங்க வந்து 10,000 20,000 கொடுப்பாங்க. ஒரு கோடீஸ்வரன் வந்து அவங்கிட்ட வருஷ கணக்கில் போய் அவனை பக்தனாக்கலான்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க பக்தர்கள். அவங்கிட்ட போனால் அந்த கோடீஸ்வரன் பெருமையோடு ₹1000 சைன் பண்ணி கொடுப்பான். அந்த ₹1000 அவனுக்கு ஒரு ரெசிப்ட்டுக்கு வேணும், அவனுக்கு ஒரு கிஃப்ட் வேணும், அவன் கோயிலுக்கு வந்தானா அவனுக்கு ஒரு மதிப்பு வேணும், அவன் பேரை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். ரைட்? அப்பன்னா அவனுக்கு லக்ஷ்மியை தான் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. எந்த அளவுக்கு ஒருத்தன் அந்த ராவண சுபாவத்திலிருந்து விடுபடுறானோ அந்த அளவுக்கு அவன் சாந்தி அடைய முடியும், அந்த அளவுக்கு அவன் அமைதியை அடைய முடியும். ஆனால் எல்லாரும் அந்த ராவண சுபாவத்தில் தான் இருக்கும். ராவண சுபாவம் அவ்வளோ வலுவானது.
நம்ம சும்மா ஏதோ கதை கேட்டுட்டு போகிறது கிடையாது. சுதாமருடைய கதையை கேட்டோம், ராவணனுடைய கதையை கேட்டோம், போனோம் வந்தோம் அப்படின்னு கதை கேட்டுட்டு போகிறதில்ல. ராவண சுபாவம் நமக்குள்ளார இருக்கு. சின்ன ராவணனா இருக்கும். நம்மளுடைய செல்வத்தை, நமக்கு இருக்கக்கூடிய வசதிகளை நம்மளுடைய இன்பத்துக்காக உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் நம்மக்கிட்ட எந்த வசதிகள் இருந்தாலும் இல்லைனாலும் எல்லாவற்றையும் பகவானுடைய தொண்டில் உபயோகப்படுத்தணும். பகவானுடைய பக்தனானவன் பெரிய பணக்காரனாகவும் இருக்கலாம், ஒன்றும் இல்லாத ஏழையாகவும் இருக்கலாம், எவ்வளவோ செய்யக்கூடிய பராக்கிரமசாலியாகவும் இருக்கலாம், எதையுமே செய்ய முடியாத ஒரு சின்ன துரும்பாக கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் பகவானுக்கு சேவை பண்ணோம்னா போதும். ராமர் அதை ராமாயணத்தில் வெளிப்படுத்தினார். எல்லாருக்கும் தெரியும். ஒரு அணில் வந்து சேவை பண்ணும். அந்த அணில் வந்து பண்ணக்கூடிய சேவையும் ராமர் எடுத்துப்பார், ஹனுமான் வந்து செய்யக்கூடிய சேவையும் எடுத்துப்பார். ராமர் சொல்லுவார், என்னை பொறுத்த வரைக்கும் ஹனுமானே நீ செய்கிற சேவை ஒன்று தான், அணில் செய்கிற சேவையும் ஒன்று தான். அது இன்னொரு கதை, சின்ன கதை. ஆமாம், அது நான் இப்போ சொல்லலை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம ஏதாவது பகவானுக்கு அதிகமாக செஞ்சோம்னா அப்போ நம்ம வந்து அளவை பார்க்குறோம். ஆனால் அளவு முக்கியம் இல்லை. ஒருத்தன் கோடீஸ்வரனாக இருந்து அவன் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கும் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதாவது பக்தி அப்படிங்கிறது சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவான், அவனுக்கு தான் பக்தி அப்படிங்கிறது நல்லா, அவனுக்கு தான் பக்தினா எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பக்தி மனசில் இருக்குது சாமி. எதையும் கொடுக்கணும்னு எதுவும் இல்லை. கிருஷ்ணர் கேட்குறார், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பகிருத்தம் அஸ்னாமி பிரியதாத்மனா. அன்போடும் பக்தியோடும் யாராவது ஒருத்தர் எனக்கு ஒரு பூவோ இலையோ பழமோ நீரோ கொடுத்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேங்கிறார். கிருஷ்ணருக்கு ஒரு பூ, இலைனா துளசி இலை, உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா பூ வாங்கி கொண்டு வந்து கிருஷ்ணருக்கு கொடுக்கலாம். இல்லை, அதுக்கு மேலேப்பா இந்த காலத்தில் சொல்ல முடியாது. பூ விலை அதிகமாக, பழம் விலை அதிகமாக. பழம் ஓகே, உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா பழம் வாங்கிட்டு வந்து கிருஷ்ணருக்கு கொடுக்கலாம். அது இல்லையா பூ வாங்கிட்டு வரலாம். அது இல்லையா எங்கேயாவது துளசி செடி இருந்தால் செடியை பறித்து கொண்டு வரலாம். அது இல்லையா கொஞ்சம் தண்ணீரை கிருஷ்ணருக்கு கொண்டு வரலாம். உண்மையில் இந்த காலத்தில் தண்ணி தான் வந்து பூவோட விலை அதிகம்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும், ஆனால் அதுக்காக நம்ம அந்த தண்ணியை மட்டும் கிருஷ்ணருக்கு கொடுக்கறதுன்னு அர்த்தம் கிடையாது. கிருஷ்ணர் அங்கே சொல்லக்கூடியது அன்போடையும் பக்தியோடையும். யார் ஒருத்தருக்கு அன்பும் பக்தியும் இருக்கோ அவங்க தன்னையே கிருஷ்ணர்கிட்ட ஒப்படைப்பாங்க. ஒரு சாதாரண பூ, இந்த கிருஷ்ணா உனக்கு இந்த பூ, இந்த வீட்டில் இருக்கிறது மொத்ததெல்லாம் எனக்கு. கிருஷ்ணருக்கு ஒரு வாழைப்பழம், எனக்கு வந்து ஒரு பெரிய விருந்து. அது கிடையாது. அதை சொல்லித்தரல கிருஷ்ணர் கீதையில். அன்போடையும் பக்தியோடையும். அன்பு அப்படின்னா அது இயற்கையான வரக்கூடியது. நான் கிருஷ்ணருடைய சேவகன், என்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறேன். அதுதான் சேவபாவம். கிருஷ்ணருக்காக எதை வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அதை நம்ம பார்க்கலாம். ராமாயணத்தில் பலரிடத்தில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் ராமாயணத்தில் யாரை பற்றி பேசலான்னு சொன்னப்போ யாரை சொன்னாங்க, ஜட்டாயுவை பற்றி பேசலாம். ஜட்டாயு தன்னையே கொடுக்குறார் ராமருக்கா. ஜட்டாயுக்கு தெரியும் ராவணன் மிகப்பெரிய பலசாலி. அதை பார்க்கும்போதே தெரியுது, என்னால் என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு கம்முன்னு ஓரமாக ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணல ஜட்டாயு, நேராக போய் சண்டையிடுறது. அது மாதிரி சில நேரங்களில் பக்தர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா தங்களுக்கு சக்திக்கு மீறியே சேவை பண்ணுவாங்க, முன்ன வருவாங்க. அது பக்தர்களுடைய எண்ணம். சும்மா தனக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பெருமாளுக்கு ஒரு ஓரமாக கொடுக்கறதில்ல. வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லாருடைய வீட்லேயும் முக்கியமாக நடுவில் பகவான் தான் இருக்கணும்.
நடுவில் நம்ம டிவி போட்டியை தூக்கி வச்சுட்டு ஓரமாக கிருஷ்ணருக்கு ஒரு சின்ன அலமரால ஒரு சின்ன படத்தை வச்சு அவ்வளோதான் கிருஷ்ணருக்கு அந்த இடம். அது கிடையாது பக்தி. பக்தி அப்படின்னா எல்லாத்தையும் கிருஷ்ணருக்கு கொடுக்குறோம். அதுதான் உண்மையான பக்தி. அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய லக்ஷ்மி மாயா லக்ஷ்மியாக இருக்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட லக்ஷ்மிங்கிறது கிடையாது. லக்ஷ்மியை நம்ம அனுபவிக்க முடியாது. அதை முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எதையுமே நம்ம அனுபவிக்க முடியாது. இந்த உலகத்தில் எதையுமே நம்மளால் அனுபவிக்க முடியாது. இந்த உலகம் நம்ம துன்பப்படுறதுக்கான இடம். அனுபவிக்கக்கூடியது நம்மளுடைய தன்மை கிடையாது. நம்ம எல்லாரும் அனுபவிக்கப்படுபவர்கள். கிருஷ்ணர் புருஷர், நம்ம எல்லாரும் பிரகிருதி. பிரகிருத்தினா அனுபவிக்கப்படுபவர். கிருஷ்ணர் மட்டுமே அனுபவிப்பாளர். நம்ம எல்லாரும் அவரால் அனுபவிக்கப்படுபவர்கள். அவரால் நம்ம அனுபவிக்கப்படும் போது நம்மளும் ஆனந்தம் அடைய முடியும். நம்ம தனிப்பட்ட விதத்தில் நம்ம அனுபவிக்கிறதுக்கு நினச்சோம் அப்படின்னா அப்போ நம்மளால் ஆனந்தத்தை அடையவே முடியாது. எங்கே வேணாலும் தேடுங்க, கோடான கோடி சம்பாதிங்க. நிறைய பேர் எல்லாருக்கும் இந்த மாயாலட்சுமியோட ஒரு தந்திரம் என்ன அப்படின்னா, இந்தோ இவ்வளோதான், சரியாயிடும் 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 அப்படின்னு மயக்கத்திலே வச்சுருக்குமா. அதே தான் உண்மையில் சீத்தையும் பண்ணான். ராவணனுக்கு கடைசி நாள் வரைக்கும் ராமரை புரிஞ்சிக்கவே முடியல. அதாவது உண்மையில் அவனுக்கு புத்தி இருந்ததுன்னா சீதையை போய் தொற்றுக்கவே மாட்டான். கடத்தி கூட்டிகிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு முதல்ல வந்த அடி ஹனுமான். ஹனுமான் வந்து அவனுடைய தம்பியோ பையனா யாரோ ஒருத்தனை அந்த அசோகவனத்திலே கொள்வார். இன்னொன்று இந்திரஜித் கடைசியில் லக்ஷ்மணர், அக்ஷகுமாரன். எனிவே இந்திரஜித் வந்து கைது பண்ணிட்டு போவான். இந்திரஜித் வந்து அனுமானை கைது செஞ்சுட்டு போவான். அதுக்கு முன்னாடியே ஹனுமான் அங்கே கொன்னுடுவார். ஆனாலும் ராவணனுக்கு விளங்காது. அடப்போங்க, இது இந்த குரங்குங்க, வானரங்க. அது மட்டும் இல்லாமல் வானர சேனையை திரட்டிட்டு கோடிக்கணக்கான பேர் வர்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சா கூட குரங்குங்க என்ன பண்ண முடியும். இவன் செத்து போயிட்டான், அவன் செத்து போயிட்டான், அடுத்தவன் செத்து போயிட்டான், அடுத்தவன் செத்து போயிட்டான். உண்மையிலே சாகுறாங்களா? அதுவும் இந்த குரங்கு கூட்டத்தினாலேயா? 2 மனுஷனுங்க, மிச்சதெல்லாம் குரங்கு கூட்டம். ஏன் உண்மையில் ராவணனுக்கு வந்து கொஞ்சம் கூட யோசனையே வரல. அவன் ராவணன் கொல்லப்படுறதுக்கு முந்தின நாள் ராமர் இன்று போய் நாளை வான்னு அனுப்பி வைக்கும்போது தான் அப்போ தான் உணர்றான், ஓ உண்மையிலே நான் தோக்குறேன். அது வரைக்கும் அவன் என்ன நினச்சான்னா, நான் தான் கட்டுப்பாட்டில் இருக்கேன். இந்திரஜித் சாகும்போது வருத்தப்பட்டான், கும்பகர்ணன் சாகும்போது வருத்தப்பட்டான். ஆனால் அவனுக்கு உணரல. ஏதோ தந்திரம் பண்ணி என்னமோ தெரில சாகுறாங்க. நேரம் சரியில்லை நமக்கு. எப்படி இவங்களாம் சாகுறாங்க புரியல அவனுக்கு. ஏன்னா மாயா அப்படி அவனை மயக்கி வைக்க. அவன்கிட்ட செல்வம் இருக்குது, அவன்கிட்ட பலம் இருக்குது. அப்போ அவன் மாயையில் இருக்கான். அந்த மாயையானது அவனுடைய அறிவு கண்ணை மறைச்சிடுது. அங்கதன் அரசவைக்கு போவார். அங்கதன் யார் தெரியுமா? சுக்ரீவனுடைய மகன். அங்கதன் வாலியோட பையன். வாலியுடைய பையன் அங்கதன். அங்கதன் அரசவைக்கு போவார். அங்க அவர் சவாலிடுவார். வந்திருக்கிறது யார் தெரியுமா? ஸ்ரீராமர், முழுமுதற் கடவுள். சும்மா வாலாட்டின்னு இருக்காதீங்க, இவங்களுக்கு தான் வாழ் இருக்கு, சாரி. ஆனால் இவங்க சொல்லுவார், நீங்கள் ராமர்கிட்ட வச்சுக்காதீங்க, அவர் முழுமுதற் கடவுள், அவர் மிகப்பெரிய சிறந்த சக்திசாலி.
ராவணன் அதை அப்படின்னு சொல்லி கண்டுக்கவே மாட்டான். அப்போ அங்கதன் சொல்லுவார், அதை நிரூபிக்கிறதுக்காக ராமருடைய கடைநிலை சேவகன் நான், உங்களால் முடிஞ்சா என் காலை அசைங்கன்னு சொல்லிட்டு அவர் காலை அப்படி ஊனுவார். அங்கதனுடைய காலை அசைக்கிறதுக்கு அப்படி 2 பேர் அனுப்பி விடுவாங்க. நிறைய பேர் காலை அசைக்கிறதுக்கு பார்ப்பாங்க, அங்கதனுடைய காலை அசைக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்திரஜித்தும் அசைப்பான். இந்திரனே வெற்றி கொண்டவன். ஆனால் ராமருடைய பேரை சொல்லி அங்கதன் காலை வைக்கும்போது இந்திரஜித்தால் அசைக்க முடியாது. ராவணனுக்கு ஒரு விதத்தில் அவமானம், இன்னொரு பக்கம் கோபம், இன்னொரு பொறாமை, கோபம் எல்லாம் பொங்கிக்கிட்டு வருது. அவன் வரான், சே நானே வரேன்டா அப்படின்ட்டு இறங்கி வருவான். அங்கதான் சொல்லுவான், என் காலில் விழுறது பதில் அவர் காலில் விழு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். ஆனால் அப்போ கூட அவனுக்கு விளங்காது, ஏன்னா மாயையினால் பாதிக்கப்பட்டிருக்கான். யார் ஒருத்தருக்கு செல்வம் இருக்கோ, யார் ஒருத்தருக்கு பலம் இருக்கோ, யார் ஒருத்தருக்கு அறிவு இருக்கோ, இவங்க எல்லாருமே மாயினால் பாதிக்கப்படலாம். ராவணன் ரொம்ப புத்திசாலி, வெளித்தோற்றது பார்க்கறதுக்கு. ராவணன் வேத மந்திரங்கள்லாம் அவ்வளோ பிரஷ்டமாக சொல்லுவான். சத்துர் வேதத்தையும் அவனை மாதிரி சொல்ல யாராலையும் முடியாதுங்கிற விதத்தில் இருப்பான். நிறைய பேர் நினைக்கிறாங்க பிராமணன்னா போதும் பகவானுக்கு பிரியமானவன் ஆயிடலாம். நிறைய பேர் நீங்கள் சில இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா சொல்லலாம், பிராமண போஜன் காசு கொடுமா. நீங்கள் குறிப்பாக வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், நிறைய இடத்துல பிராமண போஜனம் காசு கொடுன்னு கேட்பான். ஏன்னா அவன் பிரச்சாரம் பண்ணுவான், கிருஷ்ணர் பிராமணருடைய வாயில இருந்தால் சாப்பிட்றாரு. சாஸ்திரம் சொல்லுது, பிராமணர்களின் மூலமாக கிருஷ்ணர் சாப்பிட்றார், பிராமணருக்கு போஜனம் கொடுக்கறதுங்கிறது கிருஷ்ணருக்கு போஜனம் கொடுக்குற மாதிரி சாஸ்திரங்களே இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த பிராமணர்கள் ராவணன் மாதிரி பிராமணராக இருந்தா, ராவணனும் பிராமணன் தான் பிறப்பால, ஆனால் அவன் தன்மையில் ஒரு ராட்சசனாக இருந்தான். ராவணன் பிறப்பால ஒரு பிராமணன். எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியாது, சிலருக்கு தான் தெரியும். ஆனால் அவன் பிறப்பால ஒரு பிராமணன். அவன் எப்படி லக்ஷ்மியை ராமருடைய சேவையில், சீதையை எப்படி ராமரோட வைத்து பார்க்கறதுன்னு அவனுக்கு தெரியல. அதனால் அவன் ராட்சசன் ஆயிடுறான். அறிவு இருந்தது, அழகு இருந்தது, அதுவும் ஒன்று அழகு, எல்லா ஐஸ்வர்யங்களும் அவன்கிட்ட இருந்தது, இல்லாததே கிடையாது. ராவணன் அழகு. ராவணன் சில நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம், சில இடங்களில் ராட்சசன் அப்படிங்கிறனால கொஞ்சம் கொடூரமான படத்தை போட்டிருக்கலாம். இருந்தாலும் ராவணன் அழகு வாய்ந்தவன் தான். சில நேரத்தில் அவன் கொடூரமான முகத்தையும் வெளிப்படுத்துவான். இருந்தாலும் ராவணனும் அழகு வாய்ந்தவன். ராவணன் அழகு, அறிவு, செல்வம், பலம் எல்லாமே இருந்தது. உயர்குல பிறப்பு எல்லாமே இருந்தது. துறவு கிடையாது, அது கிடையாது, அது பகவான்கிட்ட தான். 6 ஐஸ்வர்யங்கள் அவர் எல்லார்ட்டையும் இருக்காது, அது பகவான்கிட்ட தான் இருக்கும். ஆனால் ராவணன் சில ஐஸ்வர்யங்களை நிறைய வெளிப்படுத்தினான். குறிப்பாக செல்வமும் பலமும் ராவணன் கிட்ட நிறையவே இருந்தது. அவனைப் போல செல்வந்தர்கள் யாருமே இல்லை, அவனைப் போல பலசாலிகள் யாருமே இல்லைங்கிற விதத்தில் இருந்தது. ராவணன் வரம் கேட்கும்போது கூட இவங்களால கொல்லப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வரம் வாங்கினான். மனுஷங்களை பற்றி அவன் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா மனுஷங்க அவன் சாப்பிட்ற சாப்பாடு, அவங்களால மரணம் வரக்கூடாதுன்னு வரம் கேட்கணுமா என்ன? அவசியமே இல்லை. அதனால் ராவணன் அதை பற்றி கேட்கவே இல்லை. அதை அவன் கடைசியில் தான் உணர்ந்தான். நம்ம சாதாரணமாக நினச்சிட்டோம், ராமரையும் லக்ஷ்மணையும் சாதாரண மனுஷங்கன்னு நினச்சோம். சாதாரண மனிதர்கள் அல்ல. மனிதர்களைப் போல வந்தாலும் பகவான் என்றுமே பகவானாக இருக்கார். ராமர்
பிறந்ததிலிருந்தே அவர் பகவான் தான். அவர் ராவணனை கொன்றதுனால மட்டும் அவர் பகவான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ராமர் எதுக்காக வந்தார்? ராவணனை கொல்றதுக்காக. அது முறையானது கிடையாது. ராவணனை கொன்றாலும் சரி கொல்லாட்டியும் சரி ராமர் என்றுமே பகவான். ராவணன் மேலோட்டமாக சக்திசாலியாக தெரிஞ்சால் கூட அவனுடைய எல்லாமே இறுதியில் வீணாக போச்சு. அவனுடைய செல்வம், அழகு, பலம் எல்லாமே பகவான் முன்னாடி வரும்போது கொஞ்சம் கூட பயனற்றதாக போகும். சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி மின்மினி பூச்சிகளுக்கு மதிப்பு கிடையாது. சில நேரத்தில் அந்த மின்மினி பூச்சிகளால் உண்மையில் பலனும் கிடையாது. இப்போ சில மின்மினி பூச்சினா தெரியுமா? நகரத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது. ராத்திரியில் கிராமத்தில் இருந்தீங்கன்னா தெரியும். என்னமோ ஒரு பூச்சி போகும், வெள்ளை கலரில் ஒளி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த மின்மினி பூச்சி 1000 பூச்சி இருந்தால் கூட நமக்கு பக்கத்தில் இருக்கிற கையை கூட தெரியாது. அது பார்க்கறதுக்கு வெளிச்சம் மாதிரி தெரியும், ஆனால் அதில் வெளிச்சம் எதுவும் வராது. அது மூலமாக எந்த பிரயோஜனமும் கிடையாது. புரியுதா? அது மாதிரி இந்த அதே சூரியன் வந்துருச்சுன்னா சூரியன் முன்னாடி மின்மினி பூச்சி தெரியாது. ரைட்? அந்த மாதிரி தான் பகவான் முன்னாடி நம்மக்கிட்ட என்ன சக்திகள் இருந்தாலும் அதனால எந்த பலனுமே கிடையாது. மின்மினி பூச்சி மாதிரி இருக்கலாம், ஏதோ வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரி, ஆனால் பிரயோஜனம் கிடையாது. சூரியன் வந்துருச்சுன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் உணரணும், பகவான் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. அவருக்கு நான் என்னை அர்ப்பணிக்கணும். ராவணனை போல நான் இருக்கக்கூடாது, ஹனுமானை போல இருக்கணும், லக்ஷ்மணரை போல இருக்கணும், அங்கதனை போல இருக்கணும். அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம வளர்த்து கொள்ளணும். ராமாயணத்தில் மூலமாக ராவணனை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஹனுமானை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், அவர் மாதிரி இருக்கணும்னு கற்றுக்குறோம். இது சில தகவல்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ராமாயணம் சம்பந்தமாக வேற கேள்விகள் இருந்தால் கூட கேட்கலாம். பேசின விஷயத்திலேருந்து கேட்கறது உச்சிதம். வேற ஏதாவது இருந்தால் கூட கேட்கலாம். ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய லிங்கம் ராமர் எடுத்துட்டு வந்ததா? அவர் என்ன கேட்டார்? ராமரால பிரதிஷ்டை செய்யப்பட்டதா? அப்படிதான் ஸ்தல புராணம் சொல்லுது. ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க? வாய்ப்புகள் இருக்கு. ஒரு புராணத்தில் என்ன சொல்லப்படுது, அதாவது சில விஷயங்கள் ராமாயணம்லாம் நித்தியமாக நடக்கக்கூடியது. நேற்று ராமநவமி நம்மளுடைய கணக்கு பிரகாரம் இன்றைக்கு நம்ம ராமநவமியை கொண்டாடுறோம். உண்மையில் வேற பிரபஞ்சத்தின் கணக்கு பிரகாரம் இன்றைக்கும் ராமநவமியாக இருக்கலாம், தினமும் ராமநவமியாக இருக்கலாம். ஏன்னா பகவான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி 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 அவதரித்து கொண்டே இருக்கிறார். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அவர் அவதரிக்கும் போது ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு விதமான லீலைகளை அவர் அரங்கேற்றுவார். ஒரே உலகத்துக்கு ஒவ்வொரு தரையும் வருவார் அவர். ராமர் திரேதாயுகத்தில் அவதரிக்கிறார். ஒவ்வொரு திரேதாயுகத்திலையும் ராவன் அவதரிப்பார். ஒவ்வொரு திரேதாயுகத்திலையும் இதே லீலைகள் ஏறக்குறைய நடைபெறும். சில சின்ன சின்ன மாற்றங்கள் அந்த லீலைகளில் இருக்கும். அதன்படி சில சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம பார்க்கலாம். வால்மீகி ராமாயணத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதன்படி ராமர் ராவணனை கொன்ற பிறகு லங்கையிலிருந்து நேராக புஷ்ப விமானத்தில் அயோத்தியாவினுடைய வாசல் வரைக்கும் போயிறார். அயோத்தியாவினுடைய நகர எல்லை வரைக்கும் போகிறார். அவர் நடுவில் எங்கேயும் நிற்கல. ராமேஸ்வரம் ஸ்தல புராணத்தின்படி ராமர் அங்கேருந்து இங்கே சீதையோடு வந்து
அதுக்கப்புறம் இங்கே கொஞ்ச நாள் தங்கி இருந்து அதுக்கு நடுவில் ஹனுமான் இமயமலைக்கு போய் அங்கேருந்து சிவலிங்கத்தை கொண்டு வந்து ராமர் அதுக்கப்புறம் அதுக்கு நடுவுலையே சீதை ஒரு லிங்கத்தை வடிவமைச்சதாகவும் அதுக்கப்புறம் ராமர் அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். நீங்கள் புராணத்தில் ஒரு இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ராமர் லங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி ராமேஸ்வரத்தில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ததா புராணத்தில் ஒரு இடத்துல பார்க்குறோம். சீதையோடு சேர்ந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ததா நம்ம புராணத்துலேயோ ராமாயணத்துலேயோ பார்க்கல. ராமேஸ்வர ஸ்தல புராணத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். எப்படி இருந்தாலும் அதனால் என்ன கேள்வி? உங்களுடைய கேள்வி என்ன? அதனால் லிங்கம் ராமர் பிரதிஷ்டை செய்ததா இல்லையா அப்படிங்கிறத காட்டிலும் அதனால் என்ன கேள்வி? அதனால் என்ன சொல்ல வரீங்க? இல்லை அவர் கேள்வி கேட்குறாரு, நீங்கள் இல்லை. ஒரு புஸ்தகத்தில் ராமர் பிரதிஷ்டை செய்யலைங்கிறாங்க. எந்த அடிப்படையில் செய்யலைன்னு சொல்கிறாங்கங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அங்கே இருக்கக்கூடிய ஸ்தல புராணம் அந்த மாதிரி சொல்லுது. நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம். நமக்கு அதில் எந்த ஒரு முரண்பாடுகளும் கிடையாது. பல நேரங்களில் சில மாற்றங்கள் இருக்கும். பகவானுடைய ஒவ்வொரு தடவை அவதரித்து வரும்போதும் அவருடைய லீலைகளில் மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் ராமாயண லீலைகளில் பார்த்தீங்கன்னா சில இடங்கள் சொல்லுவாங்க, இந்த இடத்துல தான் ராமர் இந்த காரியத்தை செய்தார்னு சொல்லி 2-3 இடங்கள் இப்போ நீங்கள் பார்க்கலாம். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நரசிங்கர் எங்கே அவதரித்தார்? அஹோபிலம். யார் சொன்னா? அஹோபில ஸ்தல புராணம் சொல்லுது. ரைட். பாகவத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நரசிங்க லீலை சொர்க்கலோகத்தில் நடந்தது. ஆப்கானிஸ்தானில் ஒரு இடம் இருக்குது, அங்கே நரசிங்கர் அவதரித்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ பல தருணங்களில் நரசிங்கர் தோன்றும் போது அவர் வெவ்வேறு இடங்களில் தோன்றலாம். இல்லை ஒரே இடத்தினுடைய ஒரு பிம்பமாக மற்ற இடங்களும் செயல்படலாம். அதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ராமேஸ்வரத்தில் சிவபெருமான் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செய்திருந்தாலும் அதனால் நமக்கு எந்த ஒரு அதனால் என்ன? ஏன் ராமர் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சார் அப்படியே எடுத்துப்போமே. புராணத்தில் சொல்லியிருக்கு முன்னாடி பிரதிஷ்டை செய்தார். எதற்காக பிரதிஷ்டை செய்தார்னு அந்த புராணத்துலையும் காரணமும் சொல்லியிருக்கு. எதற்காக பிரதிஷ்டை செய்தார்? சிவபெருமானுக்கு ராமருடைய அந்த அசாத்தியமான செயல், அதாவது சமுத்திரத்து மேலே கற்களை கொண்டு மிதக்கும் கற்களை கொண்டு பாலத்தை அமைக்கிறது அப்படிங்கிற அந்த அசாத்தியமான செயலை அவர் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்கிறார். எதற்காக அப்படின்னா சிவபெருமான் அதை பார்க்கணுன்னு ஆசைப்படுறார். இவ்வளோ ஒரு அற்புதமான செயலை பகவான் நிகழ்த்துறார். அதை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை சிவபெருமானுக்கு கொடுக்குறார். பல காரணங்கள் நம்ம கொண்டு போவோம். ஏன் வழிபட்டார் அப்படின்னா அது வேற கேள்வி. நிறைய பேர் அந்த கேள்வி எழுப்பாங்க. ஏன் வழிபட்டார்? அவர் தான் முழுமுதற் கடவுளாச்சே, அவர் ஏன் வழிபட்டார்? நம்மக்கிட்ட அந்த படம் இல்லை இங்கே கோயிலில். இங்கே இருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமான படம். இந்த கேள்வியை ஒரு தடவை பிரபுபாத்கிட்ட கேட்டப்ப பிரபுபாத் அது யசோதா கிருஷ்ணருடைய படத்தை காட்டினார். இந்த படம் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். கிருஷ்ணரை யசோதை உரலில் கட்டி போடுறது. இதுக்கு முன்னாடி இன்னொரு சீன் இருக்கும். என்ன சீன்? குச்சி வச்சுட்டு விரட்டின்னு போயின்னு இருப்பான். பிரபுபாத் அந்த படத்தை காட்ட, இங்கே பார், ராமர் சிவபெருமான வழிபடத்தான் செஞ்சார், இங்கே எங்கள் கிருஷ்ணர் யசோதையை கண்டு பயந்து ஓடுறாரு அப்படின்னா யார் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத சும்மா யார் யாரை வழிபடுறாங்க அப்படிங்கிறத வச்சு முடிவு பண்ணுறது கிடையாது.
யாருமே கிருஷ்ணரை வழிபடுறது கிடையாது விருந்தாவனத்தில். யாராவது கிருஷ்ணரை வழிபடுறாங்களா விருந்தாவனத்தில்? சில பேர் வழிபடுறாங்க. யாரு? இந்திரன், பிரம்மா, இப்படி வெளியிலேருந்து வர்றவங்க வேணா வழிபடுவாங்க. பிரம்மதேவர் வந்து பிரார்த்தனை செய்வாங்க. இந்த பசங்கள்லாம் எட்டி பார்த்துட்டு கிருஷ்ணரோட பசங்களாம் பார்த்துட்டு சிரிப்பாங்க. இங்கே பாருப்பா, யாரோ 4 தலையோடு வந்து ஏதோ விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க, கிருஷ்ணர்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம கிருஷ்ணர்கிட்ட. நலக்கு அதே மாதிரி அந்த குபேரனுடைய பசங்க, அவங்க 2 பேர் இந்த லீலைக்கு அப்புறமும், இந்த தாமோதர லீலைக்கு அப்புறம் நலக்கிரீவனும் நலக்குவரன் மணிகிரீவன், இவங்க 2 பேரும் வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க கிருஷ்ணர்கிட்ட. கிருஷ்ணர் நீங்கள் இப்படி, நீங்கள் அப்படி, கிருஷ்ணர் பிரார்த்தனை பண்ணுவாங்க. அப்போ இந்த பசங்க இன்னும் வேடிக்கை பார்ப்பாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு வேடிக்கை தான். விருந்தாவனத்தில் யாராவது கிருஷ்ணருக்கு பிரார்த்தனை செய்கிறாங்களா? கிருஷ்ணரை யாராவது வழிபடுறாங்களா? கிடையாது, யாரும் கிடையாது. கிருஷ்ணர் அவங்க அப்பாவுக்கு செருப்பு தூக்கிட்டு போவார். அங்கே இருக்க கோபியர்கள்லாம் கையில் தாளம் தட்டுவாங்க, கிருஷ்ணர் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுவார். அதெல்லாம் பக்தருக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கமான உறவு. அதன் அடிப்படையில் சில நேரத்தில் பக்தன் பகவானை வழிபடலாம், பகவான் பக்தனை வழிபடலாம். விருந்தாவன லீலைக்கு அந்தளவுக்கு போகிறதுக்கு கீழே முன்ன பார்த்தோம்னா இந்த செயல்களும் நடக்கும். அதன்படி சில நேரத்தில் ராமர் சிவபெருமானை வழிபடலாம், சிவபெருமான் ராமரை வழிபடலாம். ஆனால் பகவான் ராமர், பக்தர் சிவபெருமான். ஸ்ரீராம ராம ரமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம சத்துல்யம் ராமநாம வராணம். நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ராமநாமத்தை சொல்லிட்டு இருக்கேங்கிறார் சிவபெருமான். பார்வதி கிட்ட சொல்கிறார். ஏன் சொல்கிறார்? ஏன்னா அவர் ராமநாமத்தை சொல்லிட்டு இருக்கார், ஏன்னா அவர் ராமருடைய பக்தர். ஏன் சிவபெருமான் அபிஷேகம் பண்ணார்னா லிங்கத்துக்குனா, ஆக்சுவலி சிவபெருமான் ராமருடைய சரணாமிருத்தத்தை கேட்டார். ராமர் சொல்லிட்டார், நான் மனுஷனை போல வாழ்கிறேன், என்னுடைய சரணாமிருத்தத்தை உனக்கு கொடுக்க முடியாது. கொடுத்தா ஒரு நாட்டில் எல்லாரும் என்னை தப்பாக பேசுவாங்க, இல்லை என்னை பின்பற்றி மற்றவங்களும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் எப்படி சரணாமிர்தம் கொடுக்கறது? சரி, தனுஷ்கோட்டியில் ராமேஸ்வரத்தில் போய் அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு, எந்த இடத்துல குளித்தாரோ அந்த இடத்துல இருந்து தண்ணியை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணார். அப்போ ராமர் என்ன பண்ணார்? தன்னுடைய சரணாமிர்தத்தை சிவபெருமானுக்கு கொடுத்தார். ஆனால் அதை பொதுமக்களுடைய பார்வைக்கு தவறாக படாத விதத்தில் அவர் செஞ்சார். இதெல்லாம் உள்ள நுணுக்கங்கள், ஆழமாக தெரிஞ்சுக்கலாம். அந்த கேள்வியை நீங்கள் கேட்கல, அதனால் நான் இதை சுருக்கமாக சொல்கிறேன். ஆனால் இந்த கேள்வி பொதுவாக எழக்கூடிய ஒரு கேள்வி, மறுபடி வரக்கூடிய கேள்வி, மறுபடி நாங்கள் பதில் சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய கேள்வி நிறைய இருக்குது. அதில் உள்ளே போகும்போது ஆஞ்சநேயர் பிறந்தது திருப்பதி மலை மேலன்னு எழுதியிருக்கு. நான் கேள்விப்பட்டதில்லை, எனக்கு தெரியாது. அவர் எங்கே பிறந்தார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அவர் என்ன செஞ்சாருங்கிறத பார்க்கணும். அவர் திருப்பதி மலை மேலே பிறந்திருந்தாலும் சரி, பெரம்பூரில் பிறந்திருந்தாலும் சரி, நமக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. நம்ம என்ன செய்கிறோங்கிறதுல தான் இருக்குது. நம்ம ஆஞ்சநேயர் செஞ்சதில் கோடியில் ஒரு பங்கு நம்மளால் செய்ய முடிஞ்சதுன்னா நம்ம எங்கேயோ இருப்போம். அதனால் அவர் செஞ்சது, அவருடைய அடிச்சொடுகளை பின்பற்றி நம்மளும் ராமருக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு, கிருஷ்ணருக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு பார்க்கணும். அது புத்திசாலித்தனம். நிறைய பேர் இந்த புராணம்லாம் தெரிஞ்சுக்கும்போது இது என்ன, ராமர் எங்கே பிறந்தார்,
அதாவது ஒவ்வொன்றும் கேட்பாங்க. ஹனுமான் எங்கே பிறந்தார், ஹனுமானோட அப்பா அம்மா பேர் என்ன, தாத்தா பேர் என்ன, பாட்டி பேர் என்ன, தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த விவரத்திலேயே இந்த மாதிரி தகவல்லையே இது எப்படின்னா வரலாற்று பாடம் படிக்கிற மாதிரி சாஸ்திரத்தை படிக்க முடியாது. எனக்கு ஞாபகம் இருக்குது, நாங்களாம் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது வரலாறில் கேள்விக்கெல்லாம் பதில் பெருசாக இருக்கும். பக்கமாக எழுதணும். வாத்தியார் எத்தனை பக்கம் எழுதியிருக்கிறான்னு பார்த்துட்டு மார்க் போடுவார். இன்றைக்கும் அப்படி தானே, ஏறக்குறைய எப்பவும் அப்படி தான். அதில் என்ன பண்ணுவோம்னா, சில பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி வருஷத்தை பார்ப்போம், பேர் பார்ப்போம், இதெல்லாம் குறிப்பாக மனப்பாடம் பண்ணிட்டு போவோம். இந்த வருஷம் இது, இந்த பேர் இது அப்படின்னு சொல்லி ஃபேக்ட்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போவோம். அதை மட்டும் எழுதி, அதாவது அது எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் கீழே அண்டர்லைன் பண்ணும். ரைட்? வாத்தியாருக்கு பேப்பர் திருத்துறவருக்கு வேலை ஈஸி. டக டக இது இருக்கா வருஷம் 1912 டக் 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 டிக்கு போட்டு அவருக்கு வேலை முடிஞ்சிடும், மார்க் போட்டு போயிட்டே இருப்பார். அதாவது அந்த அந்த ஊர் பேர், வருஷம், ஆளு பேர் இது இருந்தால் அவனுக்கு வரலாறு தெரியுதுன்னு அர்த்தம் அப்படிங்கிறது வரலாற்று ஆசிரியருடைய கருத்து. ஆனால் புராண அறிவு அப்படி இல்லை சார். புராணத்தை நீங்கள் அப்படி தெரிஞ்சுக்க முடியாது. இவரோட அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, எந்த வருஷம், இந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டும் புராணத்தை புரிஞ்சிக்க முடியாது. அதுக்காக இது தெரிஞ்சுக்க வேண்டான்னு சொல்ல, ஆனால் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத காட்டிலும் அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்கணும். அப்போ நம்ம ராமாயணத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஹனுமான் என்ன செஞ்சார், அவர் எப்படி செஞ்சார், அது ரொம்ப முக்கியம். ஓகே, வேற ஏதாவது கேள்விகள்? ओके, हरे कृष्णा। रामचंद्र भगवान की, रामनवमी महोत्सव की, हरे कृष्णा। श्रील प्रभुपाद की।